பண்றேன் பாருங்க. லைவா என்னோட வெஸ்டேஜ் அப்ளிகேஷன் உங்கள்ட்ட ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எல்லாருமே என்னோட ஸ்க்ரீன பாருங்க. நான் வந்து இங்க மை போனஸ் என்னோட மை போனஸ் பேஜ் நான் ஓப்பன் பண்றேன். இங்க வந்து கீழ இந்த இடத்துல இருக்கு பாருங்க மை போனஸ். நான் இத கிளிக் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா வந்து டிசம்பர் மந்தோட இன்கம் வந்து ஓப்பன் ஆகுது. என்னோட டிசம்பர் மந்த் இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா 9,48,000. இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டிடிஎஸ் அதாவது கவர்மெண்ட்டுக்கு இன்கம் டாக்ஸ் பே பண்ணது வந்து 18,000. அது போக நம்ப வந்து டிராவல் ஃபண்ட் வந்து 42,000. இந்த 2ம் டிடிஎஸும் டிராவல் ஃபண்டும் போக என் பேங்க் அக்கவுண்ட்ல வந்து 8,87,000 கிரெடிட் ஆயிருக்கு. எப்ப லாஸ்ட் மந்த். ஓகேங்களா? இந்த டிராவல் ஃபண்டும் கண்டிப்பா நான் அடுத்தடுத்து டூர் போம்போது இந்த ஃபண்ட வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். இது என்னோட காசு தான். டிடிஎஸ் அப்படிங்கிறது நான் கவர்மெண்ட்டுக்கு நான் பே பண்றேன். ஏன்னா இந்த கவர்மெண்ட் எவ்வளோ சுதந்திரமா நம்மள வந்து வச்சிருக்கு, பாதுகாப்பா வச்சிருக்கு. வெளிநாட்டுல வேற எத்தன கண்ட்ரில எவ்வளோ போர் நடக்குது. ஓகேவா? நம்ப சம்பாரிக்கிறோம். நம்ப ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா பண்ணணும். ஓகேங்களா? அப்பதான் நம்ப அது இந்த 18,000 19,000 மந்த்லி வந்து அ இந்த டிடிஎஸ் அப்படிங்கிறதும் நான் இது என்னோட காசு தான். ஓகேங்களா? அப்போ என்னோட மொத்த இன்கம் போன மாசத்தோட இன்கம் அப்படிங்கிறது 9,48,000. இப்ப ரைட் நவ் இப்ப நான் மீட்டிங்ல இருக்கும்போது தான் இப்ப ஸ்டேட்மெண்ட்ட டவுன்லோட் பண்ணேன். நான் திரும்ப உங்கள்ட்ட நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்ப வெஸ்டேஜ் ஆப்ல என்னோட போனஸ் பாருங்க. வெஸ்டேஜ் ஓட ஆப்ல வந்து டிசம்பர் மாசத்தோட போனஸ் ஜனவரி மந்த் கிரெடிட் ஆனது. டோட்டல் பேயபிள் எவ்வளோ 9,48,000. 9,50,000 லட்சம் கிட்டத்தட்ட. அதுல நெட் பே அதாவது டிடிஎஸும் நமக்கு வந்து ஆ டிராவல் ஃபண்ட் 42,000 போக, டிடிஎஸ் போக நெட் பே வந்து பார்த்தீங்கன்னா, 8,87,000 எவ்வளோங்க? 8,87,498 ரூபீஸ். ஓகேங்களா? 8,87,498 நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் போறேன். ஓகேங்களா? டேட் பாருங்க மேல 1ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும். ஓகேங்களா? நான் இப்ப வந்து டவுன்லோட் பண்ணது. இப்ப கீழ பாருங்க. கடைசி டிரான்சாக்ஷன் பாருங்களேன். ஏன்னா இந்த மாசம் வந்து 9ஆம் தேதியே கிரெடிட் ஆயிருச்சு. நான் 9ஆம் தேதியே சொல்லியிருப்பேன் மீட்டிங்லயே. ஏன்னா 10ஆம் தேதி வந்து சாட்டர்டே 2ண்ட் சாட்டர்டே கவர்ன்மென்ட் ஹாலிடே. அடுத்து சண்டே அதுக்கப்புறம் மண்டே தான் போடணுங்கிறதுனால 9ஆம் தேதியே போட்டாங்க இன்கம். 9ஆம் தேதியே. நம்ம எவ்வளோ பார்த்தோம்? இங்க பாருங்க. 8,87,000 8 லேக்ஸ் அ 8,87,498 கரெக்ட்டுங்களா? 8,87,498 ரூபீஸ். அது அப்படியே வந்து டெபாசிட்டட் அமௌண்ட்ல பாருங்க. வந்து கிரெடிட் ஆயிருக்கு. என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்ப பாருங்க. ஆ நான் வந்து அ இந்த இதுல வந்து பாருங்க 1, 2, 3 3வது டிரான்சாக்ஷன் பாருங்களேன். 12ஆம் தேதி. இந்த மாசம் 12ஆம் தேதி ஜிஎஸ்டின்னு போட்டிருக்கு பாருங்க அந்த டிரான்சாக்ஷன். ஜிஎஸ்டி ஓகேங்களா? ஜிஎஸ்டி நான் கட்டுனது மட்டும் ரூ. 1,70,000 1,70,788 நான் வந்து ஜிஎஸ்டி மட்டும் கட்டியிருக்கேன். எவ்வளோங்க? எவ்வளோக்கு ஜிஎஸ்டி? 9,48,000க்கு 9,48,827க்கு 18% போட்டீங்க அப்படின்னா, 1,70,788 ஆ ரூ. 788 ஜிஎஸ்டி நான் வந்து பே பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து ஆஸ் பெர் கவர்ன்மென்ட் ரூல்ஸ் இது. ஓகேங்களா? வெஸ்டேஜ்ல வந்து யாரெல்லாம் வந்து பெர் ஆனம் வந்து 20 லேக்ஸ்க்கு மேல அவங்களோட மொத்த இன்கம் இருக்கும். எவ்வளோங்க? 20 லேக்ஸ்க்கு மேல மந்த்லி உங்களுக்கு வந்து 1,00,000 1,00,000 1,00,000 கிரெடிட் ஆகுது. அப்போ 12 மாசத்துல 12,00,000 13,00,000 வந்திருக்கு. பிரச்சனை இல்ல. அதுவே வந்து 20,00,000 தாண்டுதுங்கும்போது எப்படிங்க? 20,00,000 தாண்டுதுங்கும்போது, நம்ம கண்டிப்பா ஜிஎஸ்டி பே பண்ணணும். அதான் ஜிஎஸ்டியோட ரூல்ஸ். அந்த ஜிஎஸ்டி நமக்கு எவ்வளோ டோட்டல் பேவபிளோ, பேங்க்ல கிரெடிட் ஆகுறதில்ல. டோட்டல் பேவபிளுக்கு 18% நம்ம பே பண்ணிறணும். நம்ம பே பண்ணிட்டு, அந்த அமௌண்ட்டுக்கான பேமெண்ட் பண்ணதுக்கான ஸ்லிப்பு அந்த இதெல்லாம் வந்து கம்பெனிக்கு நம்ம இமெயில் பண்ணி கொரியர் பண்ணோம்னா, எவ்ரி மந்த் அது 26ஆம் தேதி ஜிஎஸ்டி ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, வெஸ்டேஜ்ல ஜிஎஸ்டி பே பண்ற எல்லாருக்கும் அந்த அமௌண்ட்ட அவங்க ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. வெஸ்டேஜ் கம்பெனி ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. இது எப்படி ரீஃபண்ட் பண்றாங்கன்னா, நம்ம ப்ராடக்ட் வாங்கும்போது நம்ம ஜிஎஸ்டி பே பண்றோம் இல்லையா? அந்த ஜிஎஸ்டி எல்லாம் கவர்ன்மென்ட்க்கு கம்பெனி பே பண்ண வேண்டியது இருக்கும். அப்ப நாம்ப இன்கம் வாங்கியிருக்கிற நம்ப ஜிஎஸ்டி கவர்ன்மென்ட்க்கு பே பண்ணதுனால, அந்த ப்ராடக்ட்டோட ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டிய அமௌண்ட்ல இந்த அமௌண்ட்ட மைனஸ் பண்ணிட்டு, அந்த அமௌண்ட்ட கவர்ன்மென்ட்க்கு ப்ராடக்ட்டோட ஜிஎஸ்டி பே பண்றதுல அந்த அமௌண்ட்ட நமக்கு குடுத்துருவாங்க. ஆக்சுவலா கவர்ன்மென்ட் வந்து அதாவது ஜிஎஸ்டி வித் ஜிஎஸ்டியோட தான் நமக்கு வந்து இன்கம் தரணும். ஆனா எல்லாரும் ஜிஎஸ்டி கட்டுறதில்ல. அதனால நீங்க கட்டிட்டு ஜிஎஸ்டி அமௌண்ட்ட வாங்கிக்கோங்க. அப்படிங்கிறது தான் ரூல்ஸ். அப்படிங்கிறது தான் கவர்ன்மென்ட்டோட ரூல்ஸ். அப்படிதான். ஓகேங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி குழப்ப விரும்பல. எல்லாமே லீகலுங்க. எத்தனையோ கம்பெனில டிடிஎஸ் கூட கட்ட மாட்டாங்க. உண்மையாலும் இருக்கு தமிழ்நாட்டுல வேற ஒரு சில கம்பெனில டிடிஎஸ் கூட கட்ட மாட்டாங்கங்க. ஆனா வெஸ்டேஜ்ல ஜிஎஸ்டி, டிடிஎஸ் கட்டுறாங்க. ஜிஎஸ்டி கட்ட வேண்டிய லெவலுக்கு வந்துட்டா ஜிஎஸ்டி கட்டியே ஆகணும்.
அதெல்லாம் கண்டிப்பா கரெக்ட்டா வந்து எல்லாமே ட்ராக் பண்றதுனால தாங்க 21 வருஷம். நீங்க யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்ல, இந்தியால ஏதாவது ஒரு பிரச்சனைனா, அந்த கம்பெனியே குளோஸ் பண்ணிருவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஃபைன போடுவாங்க. ஆ பிரச்சனையாகும். 21 வருஷம், இப்ப 22 வருஷம் ஆவப்போது. சர்வே பண்ணியிருக்காங்க. சரியான கம்பெனில இருக்கும். நான் எதுக்காக இத்தன விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, ஏன்னா ஒரு சிலருக்கு இந்த மீட்டிங் பார்க்குற ஒரு சிலருக்கு நான் நான் அந்த விஷயங்கள்லாம் தெரியும். நாலேட்ஜ் இருக்கும். என்கிட்டயே கேட்பாங்க பர்சனலா. நீங்க இவ்ளோ இன்கம் எடுக்குறீங்க, டாக்ஸ்லாம் எவ்வளோ கட்டுறீங்க? ஜிஎஸ்டிலாம் ஏதாவது பிரச்சனை வருமான்னு கேட்பாங்க. எல்லாமே லீகலுங்க. எல்லாம் பக்கா. நீங்க குழப்பமே வேண்டாம். நம்பி பண்ண வேண்டிய ஒரு இடம். பிளைண்டா நம்பி நீங்க பாட்டுக்கு உங்க வேலைய பண்ணுங்க. ஓகே. உங்களுக்கு வர வேண்டியது, கிடைக்க வேண்டியது எல்லாம் உங்களுக்கு தேடி வரும், கிடைக்கும். ஓகேங்களா? நீங்க எல்லாம் நம்பணுங்கிறதுக்காக தான் நான் இவ்ளோ தூரம் நான் காமிக்கிறேன், ஷேர் பண்றேன். புரிஞ்சுக்கோங்க. நம்பிக்கை